வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நடைபெறும் 7வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைவதால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வாக்கு வங்கி அரசியலில் காங்கிரஸ் ஈடுபடுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயகத்தில் மக்களே முதன்மையானவர்கள் என்பதே காங்கிரசின் நிலைப்பாடு என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் கிராமங்கள் சிறப்பான முன்னேற்றம் கண்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ரோஹன் போப்பண்ணா யூகி பாம்ப்ரி இணைகள் இன்று களமிறங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு 7வது இறுதிக்கட்டமாக வரும் 1ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைவதால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி ஊடகத்திற்கு இன்று அளித்த பேட்டியில் இடஒதுக்கீடு என்ற பெயரில் காங்கிரஸ் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பிற்படுத்தப்பட்ட பிரிவினரை எதிர்க்கட்சிகள் ஏமாற்றி வருவதை தாம் வெளிப்படுத்த விரும்புவதாகவும் இப்பிரிவினரின் உரிமைகளை காக்க தாம் தொடர்ந்து பணியாற்ற போவதாகவும் அவர் கூறினார். ஊழலுக்கு எதிராக எவ்வித சமரசத்தையும் அரசு செய்து கொள்ளாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். ஜார்க்கண்ட் மாநிலம் தும்காவில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் இன்று உரையாற்றிய பிரதமர் பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது ஏழை எளியோருக்கு கூடுதலாக 3 கோடி வீடுகளை கட்டி கொடுக்கும் என்று உறுதியளித்தார். ஹிமாச்சல பிரதேசம் ஹமீர்பூரில் பிரச்சார கூட்டத்தில் இன்று உரையாற்றிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி ஜனநாயகத்தில் மக்களே முதன்மையானவர்கள் என்பதே காங்கிரசின் நிலைப்பாடு என்று கூறினார். நேர்மையையும் மக்கள் மீதான மரியாதையையும் மதங்கள் போதிப்பதாக கூறிய அவர், ஆனால் பிஜேபி இவற்றை பின்பற்றுவதில்லை என்று குறை கூறினார். பணம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தால் மக்கள் தேர்ந்தெடுத்த அரசை பிஜேபி அகற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆயுஷ் மருத்துவத்துறையை மேம்படுத்த அதிக அளவிலான ஆராய்ச்சிகள் தேவை என்று மத்திய ஆயுஷ் துறை செயலர் திரு வைத்ய ராஜேஷ் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் ஆயுஷ் தொழில்நுட்ப நிலைப்பாடுகள் தொடர்பான ஆராய்ச்சி இன்று துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் ஆயுஷ் மருத்துவத்தை மேம்படுத்துவதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டினார். இப்பிரிவில் உலக தரத்தை எட்ட அனைத்து பங்குதாரர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று கூறிய அவர், பாரம்பரிய மருத்துவ முறைகளை முன்னெடுத்து செல்ல அமைச்சகம் சீராக பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார். ஆயுர்வேத ஆராய்ச்சிகள் மற்றும் மருந்து உற்பத்தி செய்யும் தொழில் நிறுவனங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இந்த துறையை வலுப்படுத்தும் வகையில் மத்திய ஆராய்ச்சி குழு மற்றும் ஆயுஷ் அமைச்சகம் இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளது. தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு தேவைப்படும் பொருட்கள், பல்வேறு படிவங்கள் உள்ளிட்டவை தயாராக வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அண்ணா பல்கலைக்கழக அரசு வ.உ.சி. பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்திற்கு தேவைப்படும் பொருட்கள், பல்வேறு படிவங்கள், கூடைகள், பிளாஸ்டிக் ட்ரே உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தேர்தல் அலுவலகத்திற்கு வந்துள்ளன. தொடர்ந்து இவற்றை வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகளை அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். தமிழ்நாட்டில் இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர். 80,000 இடங்களுக்கு கூடுதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதால் குலுக்கல் முறையில் மாணாக்கர் தேர்வு இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் இம்மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு அடுத்த மாதம் முதல் வாரம் வரை ரேஷன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. குடும்ப அட்டைதாரர்களின் நலத்தை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை என்று மாநில உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் முதன்மை செயலாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் கிராமங்கள் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஊரக சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6208 சாலை பணிகள் 1484 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு 2,97,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக அரசு கூறியுள்ளது. 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 72,000 கோடி ரூபாய் மதிப்பில் வங்கி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 511 வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் 92,000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி மாநகராட்சி பிராட்டியூர் ஏரி, மலைப்பட்டி, கே. கள்ளிக்குடி, பொங்கனூர் உள்ளிட்ட 7 ஏரிகளை சுற்றுலா தலமாக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சரவணன் கூறியிருக்கிறார். இதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவித்த அவர், விரைவில் அரசுக்கு இது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றார்.
நாமக்கல் மக்களவை தொகுதி வாக்கு எண்ணிக்கையின் போது வேட்பாளர்களும் முகவர்களும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உரிய ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் உமா கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெறுவதாக அவர் கூறினார். கரூர் மாவட்டத்தில் வேளாண் பணிகளுக்கு விரைவில் ட்ரோன் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இனுங்கூர், கள்ளை, சிந்தலவாடி வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் விவசாயிகளுக்கு ட்ரோன் குறைந்த வாடகைக்கு அளிக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தங்கவேலு கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மாவட்டத்தின் அனைத்து பள்ளிகளிலும் கருத்து சுதந்திர பெட்டி அமைத்து அதில் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலக தொலைபேசி எண்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில் TNPSC குரூப் 1 போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளதால் தகுதியுடையவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரவன்குமார் கேட்டுக்கொண்டிருக்கிறார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் கொணலை ஊராட்சியில் மாநில அரசின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் மாதிரி இல்லத்தை ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் இன்று நேரில் ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதோடு கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் தரைப்பாலம் மூழ்கியதால் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு 10வது நாளாக போக்குவரத்துக்கு தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. 10வது நாளாக குளித்துறை தாமிரபரணி ஆற்றின் தரைப்பாலத்தில் போக்குவரத்து தடை நீடிக்கிறது. பேச்சிப்பாறை அணைக்கு வினாடிக்கு 568 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் 45.37 அடி அபாயகரமான அளவை எட்டியுள்ளது. தொடர்ந்து பெய்யும் கனமழை காரணமாக கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 9 நாட்களாக கனமழையால் பாதிக்கப்பட்ட கூட்டப்புலி, பெருமணல், இடிந்தகரை, உவரி, கூத்தன்குழி உள்ளிட்ட 10 மீனவ கிராமங்களை சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கடந்த 9 தினங்களாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள கூட்டப்புலி, பெருமணல், இடிந்தகரை, உவரி, கூத்தன்குழி உள்ளிட்ட 10 மீனவ கிராமங்களில் உள்ள சுமார் 10,000 நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருந்து வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் மழை நின்றுவிட்டதாலும் காற்றின் வேகம் குறைவாக உள்ளதனாலும் 1500 பைப்பர் படகுகள் மூலம் சுமார் 10,000 மீனவர்கள் இன்று வழக்கமாக கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 1432 கனஅடியாக அதிகரித்துள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 2100 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 3000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை சரணாலயத்தில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர். ஸ்ரீவில்லிபுத்தூர் வனப்பகுதியில் சுமார் 42 வீட்டுகளுக்கும் வனத்துறையினருக்கு நேற்று பயிற்சி நிறைவு பெற்ற நிலையில் இன்று முதல் புலிகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவிலாறு அணை, புலவக்கல் பெரியார் அணை, சதுரகிரி உள்ளிட்ட பகுதிகளில் முதல் 3 நாட்கள் வன விலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கின்றனர். தடயங்கள், எச்சங்கள் ஆகியவற்றை சேகரிக்கின்றனர். புலிகள் வசிக்கும் இடங்களை தேர்வு செய்த பின்னர் கேமராக்களும் பொருத்தப்பட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். விருதுநகர் செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி பெருவிழாவின் புனித மஞ்சள் நீர் கம்பம் அமராவதி ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்வு நாளை நடைபெறுகிறது. இதையொட்டி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் நடைபெறும் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை ஹங்கேரி பின்லாந்து இணையை இன்று எதிர்கொள்கிறது. இந்தியாவின் யூகி பாம்ப்ரி பிரான்சின் ஆல்பனா ஆலிவெட்டி இணை ஆஸ்திரேலியாவின் ரோமன் ஜான் இணையுடன் மோதுகிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் இன்று தொடங்கின. லக்ஷ்யா சென், ஆகர்ஷி கஷ்யப், பிரியான்ஷு ரஜாவத், HS பிரணாய் உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். உஸ்பெகிஸ்தானில் நடைபெறவுள்ள நட்பு ரீதியிலான தேசிய கால்பந்தாட்ட போட்டிகளுக்கான 23 பேர் கொண்ட இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தனது முதல் போட்டியில் உஸ்பெகிஸ்தானை வரும் வெள்ளிக்கிழமை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நடைபெறும் 7வது இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைவதால் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வாக்கு வங்கி அரசியலில் காங்கிரஸ் ஈடுபடுவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயகத்தில் மக்களே முதன்மையானவர்கள் என்பதே காங்கிரசின் நிலைப்பாடு என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார்.
தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் கிராமங்கள் சிறப்பான முன்னேற்றம் கண்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ரோஹன் போப்பனா யூகி பாம்ப்ரி இணைகள் இன்று களமிறங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.